ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேண்ட் அண்ட் ஃபார்மர்ஸ். நாம் இன்றைக்கி 7 ஏக்கர் 2 சர்வீஸுக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள் நிலத்தை விற்க வேண்டும் என்றாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோ ப்ரொமோஷன் செய்து சிறந்த முறையில் நல்ல விலையில் உங்கள் நிலத்தை விற்றுத்தரப்படும். தொடர்பு கொள்ளுங்கள். 9597573015. 7 ஏக்கருக்கான தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் சார். ஓகேங்களா? 7 ஏக்கருக்கான தார் ரோட் ஃப்ரண்டேஜ். இது தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஒரு வரப்பு மாதிரி தெரிஞ்சு பாருங்கள் சின்னதாக, அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சார். அப்படியே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் அந்த செடிங்களாக இருக்குல்ல, அது வரைக்கும் நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜ். கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ். என்னென்னா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் இப்படி வந்துட்டு அந்த கல்லாண்டை வந்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 20 அடி தான் வருது. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்கொயராக வந்து 20 அடி தான் வருது. ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்மளுக்கு ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து வந்து ஒரு 20 அடியில் அதிகமாக இருக்கும் சார். இதுவாக இருக்குல்ல, அதனால் 20 அடின்னு சொல்லிட்டேன், சாரி. க்ளீன் பண்ணனா குறைஞ்சி ஒரு 40 அடி வரும் சார். ஓகேங்களா? ஃப்ரண்டேஜ் மட்டும் உள்ளே போகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 20 அடி 30 அடி பாதையிலேருந்து ஒரு 100 மீட்ரு உள்ளே வர மாதிரி இருக்குங்க. அது வண்டி நிற்குதுங்களா, 100 மீட்ரு உள்ளே வர மாதிரி பாதை. 100 மீட்ரு வந்து உள்ளே வந்து டச் ஆனவுடனே அப்படியே பாருங்கள், ட்ரையாக இருக்குது பாருங்கள். அப்படியே பாருங்கள் சார், உள்ளே வந்து அப்படியே திரும்பினோடனே இது 1 மேலே 2 3 அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் தேக்கு வச்சுருக்காங்களா, லாஸ்ட்டாக ஒரு பனைமரம் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா? அந்த பனைமரம் பவுண்ட்ரி லைனு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக இப்படி வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் இருக்குது சார். ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது சார். ஷீட் போட்ட வீடு தான், தளம் போடலை. இங்கே நம்மளுக்கு ஒரு வீடு இருக்குது சார். ஒரு சர்வீஸ் கிணறு இருக்குது. மொத்தம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 7 ஏக்கருக்கு 2 கிணறு சார். 2 கிணறுல ஒரு கிணறு பாருங்கள், தண்ணி நல்லா மேலே தான் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பு. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சோலார் சர்வீஸ் சார். இந்த ஃபஸ்ட்டு கிணறுக்கு நம்மளுக்கு ஒரு சோலார் சர்வீஸ் இருக்குது. சோலார் சர்வீஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷெட்டு இருக்குது சார். இல்லை ஆடு மாடு வளர்க்குறதுக்கான ஷெட்டு. அப்படியே சோலாருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரம்பாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இதுக்கு பார்த்தீங்கன்னா இது 1 மேலே 2 3 அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரம்பாக இருக்குது. நம்மளுக்கு அதே மாதிரி 7 ஏக்கருக்கும் ஃபுல்லாக பைப்லைன் சர்வீஸ் வச்சுட்ருக்காங்க சார். ஓகேங்களா? நம்மளுக்கு 7 ஏக்கருக்கும் ஃபுல்லாக பைப்லைன் சர்வீஸ் இருக்குது. இந்த 7 ஏக்கருக்கான 2வது கிணறு பார்க்கலாம் சார். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரண்ட் சர்வீஸ் சார். அது ஃபஸ்ட்டு பார்த்தது சோலார் சர்வீஸு, இது நம்மளுக்கு கரண்ட் சர்வீஸு. கரண்ட் சர்வீஸுக்கான கிணறு பாருங்கள். இதுவும் நல்ல நீர்வளமான கிணறு தான், தண்ணி மேலே தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அப்படியே பாருங்கள், கிணத்துக்கு மேலே இந்த லாஸ்ட்டாக பனை மரம் எடுத்து பாருங்கள், அது பவுண்ட்ரி லைன். அப்படியே ஒரே ஸ்கொயராக நீட்டாக இருக்குது சார். இந்த 7 ஏக்கரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக புஞ்ச லேண்டு தான் சார். 7 ஏக்கருக்கு 2 சர்வீஸு, ஃபுல்லாக புஞ்ச லேண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஏக்கருக்கு தேக்கு, அங்கே பாருங்கள் தேக்கு மரம் செம்மரம் வச்சுருக்காங்க. ஒரு 1.5 ஏக்கருக்கு தேக்கு மரம் செம்மரம் வச்சுருக்காங்க. சைட் நமக்கு எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு சைட் அமைஞ்சிருக்கு. சென்னை ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேம் அதே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் சென்னை ஜிஎஸ்டி நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. திண்டிவனத்துலேருந்து சென்னை போகிற ஜிஎஸ்டி ரோடு 8 கிலோமீட்டர், திண்டிவனமும் 8 கிலோமீட்டர் தொலைவில் நமக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு சார். ஓகேங்களா? ஒரு சென்டோட ரேட் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா 20,000 சொல்கிறாங்க சார். ஒரு சென்டோட விலை 20,000 சொல்கிறாங்க. பேசலாம், நெஷபிள் இருக்குது, பட் ஆனால் பெருசாக இருக்காது. ஒரு 500 அப்படி இல்லைன்னா 1000 நெஷபிள் பண்ணுவார், அதுக்கு கீழே பண்ண மாட்டார் சார். ஓகேங்களா? ஒரு 500 இல்லை 1000 குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேசி பார்க்கலாம். கண்டிப்பாக நெஷபிள் இருக்குது. சைட் பிடிச்சிருக்கவங்க கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சைட் நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது, எந்த குறையில்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தார் ரோட்லேருந்து ஒரு 100 அடிக்கு உள்ளே வரும் பாருங்களா, அதான் கொஞ்சம் இது சிரமமாக இருக்குது. மற்றபடி சைட்டு உள்ளே வந்துட்டுனா நீட்டாக இருக்குது சார். சைட் பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும். நேரில் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சைட் பிடிக்கும். ஓகேங்களா? ரேட்டை பார்க்காதீங்க. கண்டிப்பாக இந்த ஜிஎஸ்டிக்கு இந்த ரேட்டு கரெக்டான ரேட்டு தான் சார். ரேட்டு அதிகமாக சொல்லலை. ஸோ சைட் பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள். வீடியோவில் என்னோட நம்பர் கொடுக்குறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வியூஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.